வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரிஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து ஹெச்டி ஆனால் என்ன பலன்கள் அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஹெச்டிஎல்டி பற்றி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெச்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு விஷயம். அதில் எந்தவித குறைபாடும் வராது. அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், எந்த சாரத்தில், வக்கரமாக, இல்லை 12ல், எந்த மாதிரி இடத்துல வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ஒரு யோகத்தை பண்ண போகுது அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியாக. அப்போ புதன் ஹெச்டி ஆச்சுன்னா என்ன பலன் கேட்டிங்கன்னா, இவங்க இது இறைவன் கொடுத்த வரம்னு கூட இதை சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மாமன் வர்க்கத்தால் அதிகப்படியான பணம் வரும். அதே நேரத்தில் காதல் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இவங்க காதல் பண்ணக்கூடியவங்க. வாங்க லவ் பண்ணுவோம், என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஈஸியாக லவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் இது இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் அந்த காதலும் ஹெச்டி ஆயிடுச்சுன்னா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நண்பர்களால் அதிகப்படியான லாபம், நண்பர்கள்கிட்ட ப்ராஃபிட் ஜாஸ்தி. லவ்வில், நண்பர்கள்கிட்ட, பேங்க், இது மாதிரியான விஷயத்துலலாம் நல்ல ப்ராஃபிட். இவங்க பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட அக்கௌண்ட்டில் காசு நல்லாவே மெயின்டைன் ஆகும். பட் ஒரு சின்ன பேங்க்காக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய பேங்க்னால் அது சுக்கிரன், குரு அப்படின்னு போயிடும். சின்ன பேங்க்கு, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு வங்கி மாதிரி இருந்ததுன்னா கூட ஓகே. இல்லை சின்ன பேங்க்காக சிட்டிலே இருக்கும், அதிலலாம் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும். ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்க படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக படித்து முடிச்சிடுவாங்க படிப்பை. ஸோ யாருக்காவது புதன் ஹெச்டி ஆகி சம்டைம்ஸ் வக்கரமாக இருக்கும், ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டி கொடுத்து படிங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அவங்க படிச்சிருவாங்க. ஸோ புதன் எப்போவுமே ஒருத்தருக்கு ஹெச்டியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த ஊக்கத்தை கொடுத்து படிங்கன்னு சொன்னாலே போதும். படித்ததுக்கு அப்படியே காசை சம்பாரிச்சிருவாங்க. உதாரணமாக அந்த பிஎட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா, தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அந்த பிஎட் மாதிரி கோர்ஸஸை நீங்கள் இவங்களை படிக்க சொல்லலாம். காசு ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும். ஒரு டீச்சர் வேலைக்கு போய் டியூஷன் சென்டர் ஆரம்பித்து அது மாதிரியான கட்டங்களை தான் உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டியிருக்கேன். இது ஒரு பெண்ணுடைய கட்டம். இவங்களுக்கு பாருங்கள், புதன், ராகு, செவ்வாய் மூணும் பார்த்திங்கன்னா பாகை முறையில் ஹெச்டியாகவே இருக்கும், நெருக்கமாக இருக்குது. இவங்களுக்கு காதல் சம்மந்தமான விஷயம் எல்லாமே இருக்குது, தொல்லைகள் இருக்குது, ஓகேங்களா, நிறைய லவ், மேரேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, அதெல்லாம் வேணாம். இவங்க ஒரு டியூஷன் சென்டர் போட்டு இவங்க சூப்பராக காசு ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பாருங்கள், குரு சனி சேர்க்க வேறு. இவங்க பிஎட் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த டியூஷன் சென்டர் ஆரம்பித்து இவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அந்த குரு சனி கொடுக்க ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் புதன் ஹெச்டி, அப்போ புதன் சம்மந்தமான தொழிலில் அதிகப்படியான ப்ராஃபிட், லேக்ஸ் கணக்கில். ஸோ இது எல்லாமே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெச்டி பெற்ற அந்த புதன். ஸோ புதன் ஹெச்டி ஆகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பு சம்மந்தமான விஷயத்தில். ஸோ மோஸ்ட்டாக படிப்பு, ஸ்கூலு, காலேஜ், இது மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணும்போது அதிகப்படியான யோகத்தை அந்த புதன் கொடுப்பாரு. ஸோ புதன் ஹெச்டி பெற்றால் நல்லாவே படிக்க வைங்க பசங்களை. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.